ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். இது இந்த ஆஃப்ரிக்கன் கில்ட்டின்னு சொல்லுவாங்களே, அதிகமாக இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அது அந்த மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். எப்படியும் ஒரு 3 கிலோ அளவு சைஸ் இருக்கும். ஆனால் இது கண்டிப்பாக இது திங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதில் பல விதமான கெட்ட கொழுப்புகள், கெட்ட சம்பந்தமாக எல்லாமே இருக்கான். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மீனை இதுக்கான சேர் மட்டும்தான் போதும். இது அதிகமாக வாழ்ந்துடும், அதிகமாக குஞ்சு பொறிச்சு, அதிகமாக அவரோட இனப்பெருக்கத்தை அதிகமாக்கிடும். அதனால் நம்மளோட நாட்டு இனம் விரால் மீன், சிலப் மீன், இதேமாரியோட மீன் இனம் அழிஞ்சிட்டு, சண்டைக்கண்ட மீன் அழிஞ்சிட்டு. இதில் எப்படி தடுக்கிறது அப்படின்னா, அது கவர்மெண்ட்டு தான் நம்ம போயிட்டு அது ஆலோசிக்கணும். இதனால் நம்மளோட நாட்டு ரக மீன்கள் எல்லா இடத்துலையுமே அழிஞ்சு போயிட்டு. இந்த மீனோட பிரச்சனை என்னன்னா, இந்த மீன் இருக்கிற இடத்துல நம்ம நாட்டு மீன் ரகம் அதிகமாக வளராது. இதோட சந்ததியை தான் அதிகமாக வளர அது ஊக்குவிக்கும். குஞ்சு அவ்வளோ குஞ்சு பொறிச்சு அவ்வளோ வளரும். இந்த மீன் திங்கிறதுனால பல விதமான நோய் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை தான். இந்த மீனை